ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், குண்டு குண்டா முழுசா ஸ்டஃப்டு கோவக்காவை நான் எப்படி மாற்றிருக்கேங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணுன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் ஸ்டஃப்டு கோவக்காய் ரெசிபி தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக நான் போடல, எக்ஸ்ட்ரீம் காரம் நான் போடல. நான் ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு காரம் போட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவு ஸ்பைசி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த பேனில் இந்த கோவக்காய் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கைப்பிடி வறுக்காத வேர்க்கடலை போட்டு இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா அது 1/4 கைப்பிடி அப்படியே நீங்கள் மிக்சியில் ஒரு 3/4க்கு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டேன். அதை ஆற வைக்கிறதுக்காக தனியாக வச்சுட்டு நம்ம கோவக்காய் 300 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணோம். முதல்ல 2 கார்னர்ஸும் நல்லா வெட்டிட்டு பல்ஜான போர்ஷனை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் போர்ஷனில் ப்ளஸ் மாதிரி ஒரு கட் போட்டுக்கோங்க. பல்ஜான போர்ஷன் மட்டும் விட்டுருங்க. அந்த அந்த கீழே பாட்டு பல்ஜாக இருக்கும். ஸோ அந்த பாட்டு முழுசாக வெட்டக்கூடாது. ஒரு 3/4 அளவுக்கு வரைக்கும் ப்ளஸ் போட்டு நம்ம வெட்டி வைக்கணும். ஸோ இது மாதிரி எல்லா கோவக்காயும் வெட்டி எடுத்துடலாம். அப்போ தான் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வேர்க்கடலை நல்லா அரைச்சு அதை மிக்சியில் போட்டுட்டு 3/4 அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா கோவக்காயும் இது மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டு நல்லா வெட்டி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான இது என்னென்ன சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஸ்டஃபிங்க்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். தண்ணியே இருக்கக்கூடாது அதில். ஸோ அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் நம்ம 3/4 பங்குக்கு குறைன்னு அரைச்சிருக்க வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு காரமாக மட்டும் வேணும்னா இந்த வேர்க்கடலையே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இது ஆந்திரா ஸ்டைலுங்கிறதுனால அவங்க வேர்க்கடலையும் போடுவாங்க. அது ஒரு மைல்டாக ஒரு சுகர் டேஸ்ட் மாதிரி வரும், நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நான் இதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இது 2 டைம் அரை டீஸ்பூன் அது மாதிரி சேர்த்து காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் இது நான் சேர்த்துக்கிறேன். இது 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் சாதா மிளகாய் தூள் வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் நல்லா ஹீப்டாக சேர்த்துருக்கேங்க. மல்லித்தூள் மட்டும் நல்லா ஹீப்டாக எடுத்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1 1/4 டீஸ்பூன் இருக்கும் அப்படி பார்த்தா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன். இது கூட பார்த்திங்கன்னா காஞ்ச மாங்காய் பொடி, அதாவது ஆம்ச்சூர் பவுடர் சொல்லுவாங்களே, அதையும் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சோம்பு பவுடர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, அதை விட்டுருங்க. இல்லைனா கொஞ்சம் சோம்பை நீங்கள் வறுத்து அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மாங்காய் பொடி நான் சொன்ன மாதிரி ஆம்ச்சூர் பவுடர் சொல்லுவாங்க, அது அரை டீஸ்பூன். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் மட்டும் பிரிஞ்சு விட்டுக்கோங்க. நான் அதுக்கு பதிலாக ஆம்ச்சூர் பவுடரே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லைட்டாக அந்த பொடியை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் இன்னொரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ டோட்டலி 1 1/4 டீஸ்பூன் உப்பு இதிலே சேர்க்கணும். எதுக்காக இவ்வளோ உப்பு இதில் சேர்க்குறோன்னா, இதில் பார்த்திங்கன்னா கடல மாவு 2 டேபிள் ஸ்பூன் மற்ற பொடிங்கள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கே உப்பு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறப்ப கோவக்காய் உள்ளே தான் ஸ்டஃபிங் பண்ணுறோம். ஸோ அதனால் அது மசாலா கூட அந்த இது ஃப்ளேவர் எல்லாமே உப்பும் அந்த கோவக்காயில் இறங்கணும். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மாதிரி உதுத்து விட்டு நம்ம கலந்து எடுக்கணும். ஸோ அது மாதிரி கலந்து விடும்போது நம்ம இப்படி கையில் கொழுக்கட்டைலாம் பிடிச்சி பார்ப்போம்ல, ஸோ அது மாதிரி பிடிச்சா நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் மிக்ஸ் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட 1 1/4 டேபிள் ஸ்பூன் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்டு நீங்கள் அந்த காஞ்ச மாங்காய் பொடியும் சேர்க்கலன்னா, நீங்கள் அரை லெமன் ஜூஸ் பிழிறீங்களே அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது அது உங்களுக்கு அது எண்ணெய் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அரை லெமன் ஜூஸு, கொஞ்சம் தண்ணி, லைட்டாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய்,
அந்த அளவுக்கு சேர்த்துட்டு கூட நீங்கள் இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 1 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அண்டு ஆம்ச்சூர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி இது மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கேன். எதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோன்னா, அப்போ தான் குக் பண்ணுறப்போ உள்ளேயும் வந்து நல்லா கிறிஸ்பாக வரும், அதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கோவக்காயில் பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் நம்ம போட்டிருந்தோம்ல, அதை நல்லா விரிச்சிட்டு ஒரு சின்ன துண்டு ஸ்டஃபிங் எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாலே கோவக்காய் ஸ்டஃபிங் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி எல்லா கோவக்காயும் நான் ஸ்டஃப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம எந்த பேனில் வந்து வறுத்த வேர்க்கடலை பண்ணோமோ அதே பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து டீப் ஃப்ரையாகவும் பண்ணி எடுக்கலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா, இதில் வந்து நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம். வேர்க்கடலை சேர்க்கும்போது உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரம் அந்த மசாலா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து கரிஞ்சிடும். அதே சமயம் கோவக்காய் வந்து நல்லா குக் ஆகாது. அதாவது அது சீக்கிரம் கரிஞ்சிடும். கோவக்காய் லேட்டாக வந்து குக் ஆகும். ஸோ அது மாதிரி ஆகும். ஸோ அது மாதிரி பண்ணாமல் இது மாதிரி ஷாலோ ஃப்ரையாகவே செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிருந்தேன், அது நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா பொரிச்சிட்டு, நம்மளோட கோவக்காயை லேயர் பை லேயராக நான் வச்சு எடுத்து அதுக்கு மேலே பாக்கி இருக்கிறது மேலே போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா வந்து குக் ஆகும். அதுக்காக இல்லைன்னா நீங்கள் ஒரேடியாக கூட போடலாம். இல்லைன்னா ஸ்டஃபிங் வெளில வந்துடக்கூடாது. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கோவக்காய் வேகிறதுக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் அங்கே தூவி விட்டுருக்கேன். ஸோ அதை தூவி விட்ட பிறகு நம்ம வந்து நல்லா கரண்டி போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணும் முதல்ல. ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் போல் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த எண்ணெயோட அந்த மசாலா வந்து நல்லா இன்டாக்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் மூடி போட்டு ஒரேடியாக குக் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாகி ஃபீல் வராது. கொஞ்சம் தனித்தனியாக நல்லா கிறிஸ்பாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து 2 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே லைட்டாக வந்து புரட்டிட்டு, அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ணணும். அதில் வந்து 10 நிமிஷம் கேப்பில் ஒரு டைம் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக மீடியம் ஃப்ளேமில் வைக்கல. ஒரு 3 பாயிண்ட் மீடியம்லேருந்து லோக்கு நடுவில் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து வரும். இதே நீங்கள் மீடியமோ ஹை ஃப்ளேமோ வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா கோவக்காய் உள்ளே வந்து வேகிறதுக்கு சரியாக வேகாது அந்த ஸ்டஃபிங் வந்து. அதே சமயம் கோவக்காவும் நல்லா ஒரு பக்கம் மட்டும் நல்லா வேகும், ஒரு பக்கம் வந்து நல்லா வேகாது. ஸோ அது வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அந்த 10 நிமிஷம் நீங்கள் மூடி வைக்கிறதும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் சமமாக வெந்து வரும். டோட்டலாக 10லேருந்து இன்னொரு 10 நிமிஷம் வச்சு இது மாதிரி நான் குக் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஓரளவுக்கு பாதி அளவுக்கு குக் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டிலாம் சேர்க்கல. நம்ம முழுசு கோவக்காயை அப்படியே போட்டு வேக வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. இப்போ வந்து 20 நிமிஷம் முடிஞ்சு நான் இன்னொரு 5 நிமிஷமும் சேர்த்து வச்சுக்கிட்டேன். ஒரு 25 நிமிஷம் மூடி போட்டே வேக வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் இந்த அளவு வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓப்பன் குக்கிங்கில் குக் பண்ணணும். ஓப்பன் குக்கிங்கில் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோவக்காய் கலரு அதுக்கப்புறம் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். எண்ணெயில் பொரிச்சா எப்படி வருமோ அந்த மாதிரி வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி போட்டு நீங்கள் இந்த கோவக்காயை வந்து நல்லா அழுத்திங்கன்னா அது வந்து பிய வரணும். அந்த அளவுக்கு வந்துச்சுனாலே கோவக்காய் நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். இல்லைனா ஒன்று எடுத்து நீங்கள் சாப்பிட்டு கூட பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே பிய்யுது. ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் ஸ்டஃப்டு கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே வந்து இந்தியனைஸ்டு அதாவது நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல்லையும் ஒரு ஸ்டஃப்டு வெர்ஷன் இருக்குது. அது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன். சூப்பராக நம்ம வறுத்த கோவக்காய் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து அப்படியே லேயராக நீங்கள் பிச்சு சாப்பிட்றத விட அப்படியே கடிச்சு சாப்பிட்ணும். எந்த பக்கம் நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கோமோ அந்த பக்கம் நீங்கள் கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. நிஜமாகவே சொல்கிறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோவக்காய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை.